சிலுக்குருவி செருப்பு ஏன்டா கடிச்ச? இல்ல அங்கிள் அடிக்கடி நீங்க என்ன அடிக்கிறதுக்கு செருப்பு அடிக்கிறீங்க. அதனால செருப்பு கடிச்சேன். இந்த செருப்புல நான் வேற செருப்பு வாங்கிக்கலாம் அங்கிள். இந்த சிலுக்குருவி இல்லைன்னா உங்களுக்கு வேற சிலுக்குருவி கிடைப்பானா? எதா இருந்தாலும் பேசி சமாதானமா பேசி முடிச்சுக்கலாம் அங்கிள். சமாதானமா விட்டுருங்க இந்த விஷயத்த. விட்டுக்கலையா அங்கிள்? உங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசணும். பக்கத்து வீட்டு ரோசியை நான் லவ் பண்றேன். ஏதோ ஒரு ஆண்டி தான் சொன்னாங்க. உனக்கும் ரோசிக்கும் பொருத்தம் நல்லா இருக்குன்னு. அதனால ரோசியை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரோசி இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட நான் அந்த வீட்ல இருக்க முடியாது. என்னையும் ரோசியும் சேர்த்து வச்சுருங்க. இல்லைன்னா நானும் ரோசி வீட்டை விட்டு ஓடிடுவோம். அப்புறம் நீங்களும் ஆண்டியும் நைட்டு ஃபுல்லாக வீட்டை நீங்கள் தான் காவு காக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தான் ஓட்டேரி ஒண்டிப்புடி. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மேய வந்தோம். எங்களை மேய்க்க வந்தோம், எங்கே மேய போனான்னு தெரியல. அவனை தான் தேடிட்டு இருக்கோம். நீங்கள் அவனை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஆண்டி, என்ன காலைல பிளேட்டோட வந்துட்டீங்க? நான் பிரியாணியா நல்லா லெக் பீஸாக பார்த்து வைங்க ஆண்டி. நீ முதல்ல வாயில் வச்சுருக்க ஆட்டையை விட்டுற பழத்தெல்லாம் கேட்கல. கொஞ்சம் அசந்த உடனே பழத்தரனா இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஆட்டையை போட்டு வந்துட்டியே.